இந்த சின்ன பொண்ணு உடம்புல சூரிய ஒளி பட்டோனிய உடம்பு மெழுகு மாதிரி உருகி தோல் மட்டும் தான் இருக்கு. அந்த தோலை பாய் மாதிரி சுருட்டி ஒருத்தர் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. இந்த பொண்ணுக்கு இது முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, இவங்க நடந்து வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஆலை எரிச்சு கொள்ற மாதிரி சூரியனோட வெப்பம் அதிகப்படியா இருக்கும். அதனால ஒரு பாறைக்கு கீழே போய் இவங்க ஒளிஞ்சுப்பாங்க. அங்க 2 பேர் மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணே போயிட்டு வெளியே போய் அப்படியே படுத்துக்குது. இதனால அந்த பொண்ணோட உடம்பு மெழுகு மாதிரி உருகி வெறும் தோல் மட்டும் தான் இருக்கு. என் பொண்ணு இறந்து போயிட்டாலா, அவளை இனிமே காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளை காப்பாற்ற முடியும், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு. அங்க இந்த சூரிய வெப்பத்தால இறந்து போனவங்களோட உடல்லாம் வச்சு மந்திரம் பண்ணி ஒரு தண்ணியில தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போட்ட உடனே அந்த தோல்லாம் மனித உடலாம் மாறி இறந்தவங்களும் திரும்பியும் உயிரோட வந்துடுறாங்க. திடீர்னு அங்க இருக்க வெயிலாம் போயிட்டு கடுமையான பனிப்பொழிவு வீசி நிறைய பேர் உறைஞ்சு போயிடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த கூட்டத்துல காணாத போயிடுறா. அவளையவே கண்டுபிடிச்சு அவங்க அம்மா தொட போகும்போது பனியால உறைஞ்சு அவளோட கை உடைஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரத்திலே அவளோட உடம்பு கண்ணாடி மாதிரி சுக்கு நூறா உடைஞ்சு அவ இறந்து போயிடுறா.